Hi everyone, welcome to the channel. This is Gopika. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் because இந்தியால நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த சர்டிஃபிகேஷனை கிளியர் பண்றத ஒரு ட்ரீமாவே வச்சிருக்காங்க. எஸ், ரெண்டே லெட்டர் CA Chartered Accountancy. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட எலிஜிபிலிட்டி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எவ்வளோ இயர்ஸ் ஆகும், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது, அந்த முடிச்ச அப்புறம் எவ்வளோ சேலரி வரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நுக் அண்ட் கார்னரை இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். சிஏன்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா இவங்கள ஃபினான்ஷியல் டாக்டர்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இருந்தாலோ இல்லை குட்டியாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓன் பண்ணிட்டு இருந்தாலோ எல்லாத்தோட இண்டிவிஜுவலோட கம்பெனியோட எல்லாத்தோட காசு, கணக்கு, வழக்கு, டேக்ஸ் எல்லாத்தையும் சரி பார்த்து ஃபைனல் ஒப்பீனியன் கொடுக்குறவங்க தான் இந்த சிஏ. இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ICAI, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இது இந்தியாவில் அக்கௌண்டிங்க்கு அபெக்ஸ் பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு லேமனுக்கும் புரியற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. CA அப்படிங்கிற இந்த 2 லெட்டர் உள்ள சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு நீங்கள் 3 படி தாண்டி ஆகணும். ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், இதுதான் இந்த கோர்ஸ்க்கான என்ட்ரி டிக்கெட்னு சொல்லலாம். இதை யார் பண்ணலாம்? 12th பாஸ் பண்ண எல்லாருமே, ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, காமர்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, ஆர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் CA கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாமை எழுதலாம். இது பேசிக்கான சிலபஸ் தான் கவர் ஆகும். அதுக்குன்னு ரொம்ப பேசிக் இல்லை, உங்களுக்கு எல்லா பேசிக் கான்செப்ட்ஸும் இதில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது: அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, எக்கனாமிக்ஸ், மேத் ஆர் ஸ்டாட்ஸ். நீங்கள் இதை கிளியராக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்டர்மீடியட். இதை யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 பாத் இருக்குது. ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர்மீடியட் வர்றவங்க. நெக்ஸ்ட் பார்த்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் எழுதலை, 12th முடிச்சுட்டு CA கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணல, நீங்கள் காலேஜ் போய் ஒரு UG கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த கேஸில் நீங்கள் UGயை ஒரு குட் பர்சன்டேஜில் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே 55% ஃபார் காமர்ஸ் பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இதை டைரக்ட் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்மீடியட் எக்ஸாமில் மொத்தம் 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப்பில் 3 சப்ஜெக்ட்ஸ். மொத்தம் இந்த இன்டர்மீடியட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 6 சப்ஜெக்ட்ஸை கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைனல் ஸ்டெப்பு ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ். இதில் நீங்கள் கரெக்டாக ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ராஜா. CA சர்டிஃபைட் ஆயிடலாம். ஆனால் இந்த ஃபைனலுக்கு போகிறதுக்கு இன்டர் கிளியர் பண்ணால் மட்டும் பத்தாது. இடையில ட்ரைனிங் பீரியட், ஆர்டிகல்ஷிப் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் 2 இயர்ஸ் கம்பல்சரி ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். இது நீங்கள் ஒரு ஆடிட்டருக்கு கீழேயோ, ஒரு ஃபர்முக்கு கீழேயோ, இல்லை இந்த பிக் ஃபோர்ஸ் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி MNC ஃபர்ம்ஸ்க்கு கீழேயோ யாருக்கு கீழே வேணாலும் நீங்கள் இந்த ஆர்டிகல்ஷிப் பண்ணிக்கலாம். பட் கம்பல்சரி லேட்டஸ்ட்டாக அப்டேட் படி கம்பல்சரி 2 இயர்ஸ் நீங்கள் இந்த ஆர்டிகல்ஷிப் முடிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இதில் உங்கள் ஸ்பெஷலைசேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஆடிட்டோ, டேக்ஸோ, இல்லை GST ரிலேட்டட் அண்ட் எவ்ரிதிங். உங்களுக்கு எதில் போகணும், இன்டைரக்ட் டேக்ஸோ, டைரக்ட் டேக்ஸோ, ஆடிட்டோ, இல்லை ரிஸ்க், இதில் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷனில் இது பண்ணணும். இல்லைப்பா நான் மிட் சைஸ் ஃபேமிலியோ ஸ்மால் சைஸ் ஃபேமிலியோ எல்லாத்தையும் கற்றுக்கிற மாதிரி ஆர்டிகல்ஷிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் அப்பியர் ஆவீங்க. ஃபைனல்லையும் அதே மாதிரி 2 குரூப், ஒரு குரூப்பில் 3 சப்ஜெக்ட்ஸ், மொத்தம் 6 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த CAவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது CA முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தான் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ வருஷம் தான் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் ரூட்டில் வந்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எக்ஸாம், அதை முடிச்சுட்டு இன்டர்மீடியட் எக்ஸாம், அதை முடிச்சுட்டு ஆர்டிகல்ஷிப், அதை முடிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம். அதே மாதிரி நீங்கள் UG முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்டர்மீடியட் எக்ஸாம், ஆர்டிகல்ஷிப், அப்புறம் ஃபைனல் எக்ஸாம். ஸோ மினிமம் உங்களுக்கு 3.5 இயர்ஸில் 5 இயர்ஸ், அதுக்கு எபோவ் கூட ஆகலாம் நீங்கள் வைக்கிற அட்டெம்ப்ட்ஸை பொறுத்து. ஆர் நீங்கள் ஃபர்ஸ்ட் இதிலே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் யூ வில் டேக் 3.5 இயர்ஸ் டு கோ த்ரூ தி கோர்ஸ். இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இதை பாஸ் பண்ண முடியும்.
நிறைய பேர்த்துக்கு இருக்க டவுட் வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஷிப் பீரியடில் எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, ஸ்டைஃபன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சேலரின்னு சொல்லக்கூடாது, ஸ்டைஃபன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டைஃபன் வந்துட்டு ஒவ்வொரு ஃபார்ம்ஸ்க்கும் வேரி ஆகும். இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஸ்மால் சைஸ் ஃபார்மில் பண்ணிங்கன்னா ஒரு 5000, 4000, 6000, 7000 இந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி மிட் சைஸ் ஃபார்மில் பண்ணிங்கன்னா 7 to 12,000 கொடுக்கலாம். பிக் ஃபோர்ஸில் போனீங்கன்னா 13 to 7, 10, 20 இந்த மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு ஸ்டைஃபன் வரும், செகண்ட் இயருக்கு அதை விட இன்க்ரீஸ்டாக வரும். என்னதான் நீங்கள் அந்த கம்பெனியோட ஃபோமோட எம்ப்ளாயீஸ்க்கு ஈக்குவலாக இல்லை, அதை விட அதிகமாகவே தான் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் ஒர்க் இருக்கும். பிகாஸ் நீங்கள் தியரியை தாண்டி நீங்கள் தியரியில் படித்தது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை எவ்ரிதிங் A to Z ப்ராக்டிக்கலாக நீங்கள் இந்த 2 இயர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறீங்க. பட் இருந்தாலுமே உங்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற சேலரி அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. யூ வில் கெட் அ ஸ்டைஃபண்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த பணத்தை பார்த்து மணியை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட் ஷுடன்ட் கெட் டைவர்ட்டட். அதுக்காக ஐ கெஸ். ஆர்டிகல்ஷிப் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ண முடியும்? இன்டர் வந்துட்டு 2 குரூப்னு சொல்கிறீங்க, ஒரு குரூப் முடிச்சதையும் ஆரம்பிச்சுக்கலாமா? இல்லை இன்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ஆர்டிகல்ஷிப்க்கு போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் இப்போ இருக்க இது ரூல் படி நீங்கள் 2 குரூப்பை கிளியர், ஃபவுண்டேஷன் ரூட்டில் வரவங்க 2 குரூப்பை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களால் ஆர்டிகல்ஷிப்க்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்புறம் தான் எலிஜிபிள் ஆவீங்க. 2 குரூப்பை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் 2 இயர்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 months கேப் ஸ்டடி பீரியட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த 6 months அப்புறம் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்பியர் ஆகிக்கலாம். அடுத்த முக்கியமான பார்ட், சிஏ கம்ப்ளீட்டாக முடிக்க எனக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு இருக்க கொஷின். ஃபர்ஸ்ட், ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு இருக்குது இல்லையா? ஃபவுண்டேஷனுக்கு லெட்ஸே சிஏ உங்களுக்கு கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் புக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து less than 20,000 வரும். அதே மாதிரி இன்டர்மீடியட் இது less than 35,000 வரும் 2 குரூப்பும் பண்ணுறப்போ. அடுத்து ஃபைனல் 40,000 அரௌண்ட் வரும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாகவே இந்த கோர்ஸை முடிக்க தேர்ட் பார்ட்டி கோர்சஸ் ஒரு மாடியூல்ஸ் நீங்கள் வந்துட்டு கோச்சிங்க்கு போவீங்க இல்லையா, அதை சேர்த்தாமல் அஃபிஷியலாக நீங்கள் ஐசிஏஐக்கு பே பண்ண வேண்டியது வந்து அரௌண்ட் 85,000 to 1 lakh வரும். ஸோ நீங்கள் இந்த மொத்த கோர்ஸை வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்க இல்லை ஃப்ரீ ரிசோர்ஸஸை வச்சு படிச்சிங்க. பிகாஸ் ஐசிஐ வந்துட்டு யூடியூப்பில் இதுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக டெய்லியும் கிளாஸஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ரொஃபஷ்னல்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டாக வேணும், ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வேணும், டெஸ்ட் பேப்பர்ஸ் நிறைய எழுதணும் அப்படின்லாம் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு எந்த கோச்சிங் சென்டர் செட் ஆகுதோ அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி, இல்லை உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி எந்த டீச்சர்ஸ் ஓகேவோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இந்த கோச்சிங் ஃபீஸ் இன்க்ளூட் பண்ணாமல் நீங்கள் 1 lakh உங்களால் இந்த கோர்ஸை வந்து முடிச்சிட முடியும். ஓகே, நான் இப்போ எக்ஸாம் எழுத போகிறேன், பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் 40% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டோட்டலாக 2 இன்டரில் 2 குரூப், ஃபைனலில் 2 குரூப்புன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குரூப் லெவலில் நீங்கள் வந்துட்டு 50% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் வந்துட்டு இன்டர்மீடியட்டில் ஃபர்ஸ்ட் குரூப் தனியாக எழுதுறீங்க, அந்த 3 சப்ஜெக்ட் தனியாக எழுதுறீங்க, செகண்ட் குரூப் தனியாக எழுதுறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் குரூப் எழுதுகிறப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40% மேலே வாங்கியிருக்கணும். அப்படி மட்டும் வாங்கினா பத்தாது, மொத்த சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்டையும் சேர்த்து 300க்கு 150 or 150 மேலே வந்துட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 குரூப்பும் ஒன்றா எழுதுனா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அந்த 6 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் 40க்கு மேலே வாங்கியிருக்கணும். மொத்தமாக 600க்கு நீங்கள் 300 or அதுக்கு மேலே வாங்கியிருக்கணும். இதில் குரூப் 1 குரூப் 2 அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மொத்தமாக 2 குரூப் எழுதில மொத்தமாக நீங்கள் 300 or அதுக்கு மேலே வாங்கியிருக்கணும். சிஏ பண்ணி முடிக்கிறது டஃப்பா, இந்த கோர்ஸ் டஃப்பா, நான் எடுக்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஆமாம் டஃப்பு தான். ஆனால் அதுக்குன்னு யாருமே கிளியர் பண்ணுறது இல்லையா, இந்த கோர்ஸ் கிளியர் பண்ணவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இயர் அண்ட் இயர் பாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் நோட். நீங்கள் ஒழுங்காக உட்காந்து உங்களோட ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ், கன்சிஸ்டன்சி
ப்ராப்பரான ஸ்டடி பிளான் இதெல்லாம் வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் இதை கிளியர் பண்ண முடியும். எல்லாமே இட் இஸ் வித் யூ. ஸோ யா, நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டபுள் தாட் இல்லாமல் எடுங்க. இட் வில் பே யூ ஆஃப் குட். சேலரி வைஸ் பார்த்தாலும் CS ஆர் கெட்டிங் அ குட் சேலரி. MNCஸில் பிக் ஃபோர்ஸில் எல்லாம் ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு பிக் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுற சேலரி 13 LPA ப்ளஸ்ஸாக இருக்குது. இதை நான் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிக் ஃபோர் நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். யூ கேன் ஏர்ன் 13 LPA ஆஸ் அ ஃப்ரெஷர். அடிஷ்னலாக நீங்கள் ரேங்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லா இருந்திருக்கு அப்படின்னா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி 15 LPA ப்ளஸ் கூட உங்களால் ஃப்ரெஷராக வாங்க முடியும். ஸோ இது டஃப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அதை எடுக்காமே விட்டுறாதீங்க. உங்களுக்கு அதை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, இது கஷ்டமான கோர்ஸ் அப்படிங்கிறதுனால மட்டும் இதை தள்ளி வச்சிடாமல் கண்டிப்பாக இந்த கோர்ஸை படிங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். CA முடித்தா நான் MNCஸில் வேலைக்கு தான் போகணுமா, மற்ற இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க்குக்கு தான் போகணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க்குக்கும் போகலாம், இல்லை நீங்கள் தனியாக ஃபேம் போட்டு இல்லை வேறு யாராச்சும் கூட ஃபேமில் ஜாயின் பண்ணியும் ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் பிளென்ட்டியாக இருக்குது நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா. அதான் CAவை பற்றி எல்லா முக்கியமான டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இதை தாண்டியும் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் அட்ரஸ் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் கோர்சஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கோர்சஸ் போட்டுட்டு வரேன் ஆஸ் பர் அப்டேட்டட் 2025 டீட்டெயில்ஸ். இது எனக்குமே எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் உங்களுக்கு அடுத்து என்ன கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, I'm signing off. Bye.